ரொம்ப டயர்டா இருக்கு. Take it, date not bites. அர்ஜுனுக்கு என்ன படிச்சாலும் மெமரியில இல்ல. Take it, line date not bites. Oh no, ரொம்ப போர் அடிக்குது. Take it, date not bites. எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப அப்செட்டா இருக்கு. Take it, line date not bites. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ் எனர்ஜி பார். Take it, line date not bites. சென்னை OMR ரோட்டில் மெட்ரோ பணிகள் நடக்கிறது. பல இடங்களில் இரும்பு கம்பிகள், மெஷின்கள் வைக்கப்பட்டுள்ளது. காரப்பாக்கத்தில் ஓகிய மதகு அருகே இதேபோல மெட்ரோ கட்டுமான பொருட்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தது. அவற்றை பாதுகாக்க ஆர்சிங் என்பவர் செக்யூரிட்டியாக நியமிக்கப்பட்டிருந்தார். சில நாட்களுக்கு முன் அங்கு வந்த 3 இளைஞர்கள் கம்பிகளை திருட முயற்சி செய்துள்ளனர். அவர்களை தடுத்த செக்யூரிட்டி, யார் நீங்க, இங்கெல்லாம் வரக்கூடாது, வெளியே போங்க என எச்சரித்துள்ளார். அப்போது போதையில் இருந்த இளைஞர்கள் செக்யூரிட்டியை தாக்க ஆரம்பித்தனர். கீழே கிடந்த கட்டையை எடுத்து தலையில் பலமாக தாக்கியுள்ளனர். அவரது செல்போனை பறிக்க முயற்சி செய்தனர். இருந்தும் விடாமல் போராடிய செக்யூரிட்டி கத்தி கூச்சல் போட்டார். இதையடுத்து 3 இளைஞர்களும் அங்கிருந்து தப்பி ஓடினர். தலையில் பலத்த காயமடைந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த செக்யூரிட்டி ஆர்சிங்கை உடன் வேலை செய்தவர்கள் மீட்டனர். அருகே உள்ள தனியார் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்தனர். இதுகுறித்து கண்ணகி நகர் போலீசார் விசாரணை நடத்தினர். சம்பவம் நடந்த இடத்தில் பொருத்தப்பட்டிருந்த CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர். மயிலாப்பூர் கார்த்திக், கண்ணகி நகர் விஜய், கார்த்திக் ஆகியோரை கைது செய்தனர். 3 பேரையும் ஸ்டேஷனுக்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். திருடியது நாங்கள் தான் என மூவரும் ஒப்புக்கொண்டனர். திருட்டுக்கான காரணம் குறித்தும் வாக்குமூலம் அளித்தனர். நாங்கள் வசிக்கும் பகுதியில் கோயில் திருவிழா நடந்தது. சந்தோஷமாக இருக்க திட்டம் போட்டோம். குடிக்க பணம் இல்லை. அதனால் மெட்ரோ கட்டுமான பொருட்களை திருட வந்தோம் என கூறினர். 3 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த கண்ணகி நகர் போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்திவிட்டு சிறையில் அடைத்தனர்.